இன்னும் தொலைடி, தலைக்கு மேல வேலை இருக்கு. இப்படி ஸ்லோ மோஷன்ல சாப்பிடுற? இந்த முறப்புக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சிடல, சாப்பிடு. துப்புடி, நல்லா துப்பு. எனக்கு என்ன வந்துச்சு? நானா பட்னி கிடக்க போறேன்? இங்க பாருடி, இந்த சோத்த கூட உனக்காக ஊட்டல, உன் வயித்துல வளருதே அந்த குழந்தைக்காக தான் ஊட்டுற. சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடுறி. என் டியூட்டி முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுடி. சாப்பிடுறி. இந்தா சாப்பிடு. என்ன இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? அதை ஏன் கேக்குற? புள்ளைய பெத்துக்க வேகப்பட்டவளுக்கு புண்ணாக்கு சாப்பிடறதுல வேகமே இல்ல. ஆமா, நீ அன்பார் பேசுறியா இல்ல ஆத்திரமா பேசுறியான்னு ஒன்னும் புரியலையே. அது எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும்? போய் வேலை பாரு. மேடம் வாங்க, யார பார்க்கணும்? டாக்டர் சுமதி. என்னாச்சு உங்களுக்கு? அது ஒரு பைத்தியம் மேடம். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சாப்பிடாம அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு மேடம். டெய்லியும் இப்படிதான் மேடம். எதை கொடுத்தாலும் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு அப்படியே துப்பிடும் மேடம். சரி, டாக்டர் எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க மேடம். சரி, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடு. சரிமா, திட்டல. மணி ஆனாலும் பரவாயில்ல, மெதுவா சாப்பிடு. என்ன, இந்தா ஒரு வாய் வாங்கிக்கோ. ஆமா டாக்டர், இது ரொம்ப பிரமாதமான பாயிண்ட். தற்செயலா நீங்க சொன்ன இந்த விஷயம் தான் உங்க தலையை காப்பாத்த போகுது. ஓ கிளாட். நீங்க சொல்றது கரெக்டான வார்த்தை மேடம். இந்த கேஸ்ல தோத்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மேடம். உங்க பக்கம் நியாயம் இருக்கு. நிச்சயமா நீங்க தான் ஜெயிப்பீங்க. நான் சொல்றேன் டாக்டர், சட்டம் தன் கடமையை செய்யும். சத்தியம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். சொல்லு மனோகரி. என்னத்த சொல்றது? பிரச்சனைனா அதை எதிர்த்து நிக்கணுமே தவிர அந்த இடத்தை விட்டு ஓடக்கூடாது. ஓ, வீட்டை விட்டு போனது தெரிஞ்சு போச்சா? ஆமா, அது உங்க வீட்டுக்கு வந்த பின்னாலதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டியா? கடைசியா போன் பண்ணப்போ வெள்ளிக்கிழமை நான் ஊருக்கு வருவேன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? திலகாவோட பிரச்சனை உருவானதுக்கு பின்னால எதுவுமே என் ஞாபகத்துல உட்கார மாட்டேங்குது மனோகரி. நடுவுல பல தடவை தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற நினைப்பு வந்துச்சு. உன் நினைப்பு வந்ததால நான் சாகாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன நானே நேர வந்து உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். தற்கொலை நினைப்பு வருதாமே, தற்கொலை நினைப்பு ராஸ்கல். என் நிலைமையில இருந்து பாரு மனோகரி. என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். கஷ்டமான நிலைமைதான். நான் ஒண்ணு இல்லன்னு சொல்லலையே. அதுக்கு செத்து போறது ஒண்ணு சொல்யூஷன் கிடையாது. நீ செத்தா உன் தங்கச்சியோட கற்பு திரும்ப வந்துருமா? இல்ல காணாம போன உன் தங்கச்சி தான் வீட்டுக்கு வந்துருவாளா? இல்ல நடக்க போற காஞ்சனா தங்கதோர கல்யாணம் தான் நின்னு போயிடுமா? இங்க பாரு, எது நடக்கணுமோ அதான் நடக்கும். நான் சொல்றத கேளு. நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரம் கண்டிப்பா வரும். வார்த்தை வேற, வாழ்க்கை வேறையா இருக்கு மனோகரி. தங்கதுரைக்கும் காஞ்சனாக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா திலகாவுக்கு எப்படி நல்லது நடக்கும்? தங்குதுரை காஞ்சனா கல்யாணம் நடந்தே ஆகுன்னு உனக்கு உத்தரவாதம் தந்தது யாரு? கல்யாணம் ஏற்பாடு நடந்தா அந்த கல்யாணம் நடந்துருமா? தங்குதுரை திலகாவுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடாச்சு, அது நடந்ததா என்ன? நான் சொல்ற வேல்முருகா, நிச்சயமா காஞ்சனா தங்குதுரை கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அந்த காஞ்சனா நல்ல பொண்ணு கிடையாது. நான் அவளை நேருக்கு நேரா பார்த்துட்டு தான் வரேன். நான் பொண்ணா நின்னப்போ அவ என்ன பார்த்த பார்வையே வேற. ஆனா போலீஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்த பார்வையே வேற. நான் போலீஸ்னு தெரிஞ்சதும் அவ கண்ணுல ஒரு கலவரம் தெரிஞ்சது. நிச்சயம் சொல்றேன், அந்த காஞ்சனா ஒரு தப்பான பொண்ணு. அவ தப்பாவே இருந்தாலும்
கல்யாணம் முடிஞ்சா நாம தானே ஏமாந்து நிப்போம். நிக்க மாட்டோம். சீக்கிரமாவே நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். அதுக்குள்ள நீ அவசர அவசரமா திலகாவை தேடி கண்டுபிடிச்சிட. நிச்சயம் ஏதாவது அதிசயம் நடந்து திலகா தங்கத்துற கையால தாலிய வாங்கிடுவா. நீ சொல்றத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல்ல திலகா உயிரோட இருக்கணுமே. ஏற்கனவே அவ கிணத்துல விழுந்து சாக பாத்திருக்கா. இப்பவும் அதே மாதிரி ஏதாவது சான்ஸே இல்ல. திலகா கோழை. அதீத தைரியத்தோட இருக்கிறவங்க தான் தற்கொலை செஞ்சுப்பாங்க. இங்க பாரு, நான் சொல்றேன், திலகா கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். கண்டிப்பா தங்குதுரைய கல்யாணம் செஞ்சுப்பான். காலப்போக்கில் இந்த அவமானத்தை நாமளே மறந்து போயிடுவோம். நீ திலகாவை தேடு. நான் காஞ்சனா யாரு என்னங்கறத தேட ஆரம்பிக்கிறேன். அவ தப்பானவன்னு ஒரு சின்ன துளி கிடைச்சா கூட போதும், அவளை பந்தாடிடுவேன். சரி மனோகரி. சரி, ஒரு முக்கியமான விஷயம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. இந்த நேரத்துல இந்த வார்த்தை தான் எனக்கு ஆறுதலா இருக்கு மனோகரி. ஐ லவ் யூ டூ. தேங்க்ஸ்.